Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Prometheus Unbound Part 2. Before getting into the class, a small information. Dr. Shobhana's PDF materials are available for units 4, 5, 8 and 9. So PGTRP units 4, 5, 8, 9 கான PDF materials என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லா டாபிக்ஸ்க்குமான டீட்டெயில்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் வந்துடும். பிசைட்ஸ் தட் யூனிட் 4 and 5ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொடுத்துருக்குறேன். ஸோ டு பை திஸ் PDF மெட்டீரியல் you have to text in WhatsApp or Telegram to 7200893046. ஸோ இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன். Now let us get into today's topic. The second part of Prometheus Unbound. நான் சொன்னேன் இது லிரிக்கல் ட்ராமா, கொஞ்சம் பெரிய லிரிக்கல் ட்ராமா. நிறைய பார்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் வந்து கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடக்ஷன் டு த போம், பர்சி புஷ் ஷெல்லி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ப்ராமித்தியஸ் யார், அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ப்ராமித்தியஸ் வந்து ஜிஎஸ்னால பனிஷ் பண்ணப்பட்டிருக்கிறான். ஒரு பெரிய கிளிஃப்ல மலையில் அவனை கட்டி போடப்பட்டிருக்கு. அவன் ரொம்ப அவனுக்கு நிறைய விதமான பிசிக்கல் பெயின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் என்டியூரிங் லாங் லாஸ்டிங் சஃபரிங். கண்டினியூஸா எத்தனையோ வருடங்களா இந்த பெயினை அவன் அனுபவிச்சுக்கிட்டு வரான். அவனோட ஸ்பீச்சை பத்தியும் தெரிஞ்சிட்டோம். ஹீ இஸ் ரெக்வஸ்டிங் த ஃபோர்ஸஸ் அரவுண்ட் ஹிம் டு ஹெல்ப் ஹிம் ரீகால் ஹிஸ் கர்ஸ் ஆன் ஜிஎஸ். அந்த டுவர்ட்ஸ் அது ஒரு சாலிலாக்கி மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ப்ராமித்தியஸோட ஸ்பீச்சோட தான் நம்ம ஆரம்பிச்சோம். அவனோட கதைகள்லாம் கேட்டுட்டோம். அவனே தன்னை பத்தி ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்றான், அதை கேட்டுக்கிட்டோம். இப்போ இஸ் ரெக்வஸ்டிங் த ஃபோர்ஸஸ், அந்த எலமெண்ட்ஸை பார்த்து கேட்குறான். நான் வந்து அன்னைக்கு பேசினது எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கர்ஸ் பண்ணேன் யார, ஜிஎஸ் காட. ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த கர்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் என்ன கர்ஸ் கொடுத்தேன்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்குது, அந்த ஃபோர்ஸஸ் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிக்குது அவன்கிட்ட. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஃப்ரம் த மவுண்டன்ஸ். மவுண்டன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கேட்குது. thrice 300,000 years, அதாவது thrice 300,000னா 900,000 years. ஓகே, thrice 3னா 3 into 3 900,000 years. நீ என்ன பண்ண, ஓவர் த இயர்ஸ் கோச் வி ஸ்டுட். நாங்கள் இத்தனை வருஷ காலமா, எத்தனையோ பில்லியன் வருஷமா நாங்க வந்து அந்த எர்த் மேல நின்றுட்டு இருக்கோம். எர்த்தோட பெட்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம். யாரு, மவுண்டன்ஸ், மலைகளாகிய நாங்கள் பூமியின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். Often as men convulsed with fears, we trembled in our multitude. எப்படி மனிதர்கள் சில அப்படி நடுங்குவாங்களோ பயத்துல, அது மாதிரி நாங்களும் நடுங்கியிருக்கோம். எர்த்குவேக் மாதிரி வந்து நடுங்கியிருக்கோம்னு சொல்லுது. ஒவ்வொன்றும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் செட்ல. அடுத்த செட்ல வேற மாதிரி பேசுவாங்க. ஓகே, அப்போ செகண்ட் வாய்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, ஃப்ரம் தி ஸ்ப்ரிங்ஸ், ஊற்று நீர் இருக்கு இல்லையா, அங்க இருந்து வருது. Thunderbolts had parched our water. We had been stained with bitter blood and had run mute with shrieks of slaughter through a city and a solitude. Through a city and a solitude. ஓகே, இதுதான் செகண்ட் வாய்ஸ். ஸ்ப்ரிங்ல இருந்து வாய்ஸ் வருது. அந்த ஸ்ப்ரிங்ஸ் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, thunderbolts had parched our water. அதாவது இடியெல்லாம் எங்க வாட்டர் வந்து தாக்கியிருக்கு, அப்படியே பிளட் மாதிரி. அப்ப நிறைய விஷயங்கள், நிறைய சண்டைகள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. எங்களோட நீர்ல வந்து நிறைய பிளட் கலந்திருக்கு. and had run mute with shrieks of slaughter. அதாவது நிறைய கொலைகள் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. அந்த பிளட் எல்லாம் கொண்டுட்டு நாங்க அமைதியா டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த ஊற்றுல இருந்து தண்ணீர் ஓடுது இல்லையா, அது சொல்லுது. through a city and a solitude. சிட்டிக்குள்ளேயும் ஓடி இருக்கோம், தனியாவும் ஓடி இருக்கோம் அப்படின்னு அது தன்னை பத்தி சொல்லிட்டு இருக்கு. தேர்ட் வாய்ஸ் சொல்லுது, from the air. அது யார் பேசுது. I had clothed since earth uprose. It weighs in colors not their own, and often had my serene repose been cloven by many a rending groan. நாங்க வந்து ஏர்த்ல இருந்து அப்படியே மேலே எழுப்பி போறோம்.
அதே மாரி எர்த்துக்குன்னு ஒரு கலர்லாம் இல்ல. நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கலர் குடுக்குறோம். ஏர் நாங்க அப்படியே படர்றதுனால, இந்த மிஸ்ட் மாதிரி எல்லாம். ஓகே. ஸோ அண்ட் ஆஃபன் ஹேட் மை செரீன் ரிப்போஸ் பீன் க்ளோவன் பை மெனி எ ரெண்டிங் கிரவுண்ட். ஓகே. ஸோ நாங்க வந்து நெறைய இடத்துல அப்படி போறப்போ, நெறைய அழுகுற சத்தமெல்லாம் கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுது. அதாவது நெறைய டிஸ்டர்ப் ஆயிருக்க மாரி தான் ஒவ்வொன்னும் சொல்லுது. அது வந்து ட்ரெம்பிள்ட் வித் ஃபியர்ங் த மவுண்டன்ஸ். ஓகே. அடுத்ததா கேட்ட ஸ்ப்ரிங்ல இருந்து வாய்ஸ் வந்து எங்க எங்க ஊற்றுல வந்து ரத்தக்கரை எல்லாம் போயிருக்குன்னு. அடுத்து தேர்ட் வாய்ஸ் ஏர்ல இருந்து கேட்கறது நாங்க நெறைய அழுகுற சத்தம் நான் நெறைய கேட்டிருக்கேன். அமைதியா இருக்கணும்னு நெனைச்சாலும் அழுகுற சத்தம் நெறைய கேட்டிருக்கேன்னு சொல்லுது. ஃபோர்த் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட்விண்ட்ஸ். வேர்ல்ட்விண்ட்ஸ்னா சுழல் காத்து. அது என்ன சொல்லுது? We had soared beneath these mountains unresting ages, nor had thunder, nor yon volcanoes, flaming fountains, nor any power above or under ever made us mute with wonder. ஓகே. நாங்க எப்பவுமே அப்படியே சுழல் மாதிரி தான் சுத்திட்டே தான் இருப்போம். எந்த ஒரு விஷயமுமே, இந்த உலகத்துல இருக்க எந்த விஷயமுமே, தண்டரா இருக்கட்டும், வல்கனாவா இருக்கட்டும், எதுவுமே எங்கள மியூட் பண்ணதே கிடையாது. எவர் மேட் அஸ் மியூட் வித் வண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் திரும்ப பேச ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து எல்லாமே அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நாங்க வந்து நெறைய பிரச்சனைகள பார்க்குறோன்ற மாரி எல்லாம் சொல்லுது. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வாய்ஸ் திரும்ப மவுண்டன்ல இருந்து வாய்ஸ் சொல்லுது. பட் நெவர் பவுட் அவர் ஸ்னோவி கிறிஸ் அஸ் த வாய்ஸ் ஆஃப் தைன் அண்ட் ரெஸ்ட். நாங்க வந்து எத்தனையோ வாய்ஸ் கேட்டிருக்கு, நடுங்கியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா எங்க தலைகள கவிழ்ந்ததே இல்ல. பவ் பண்ணதே இல்ல. ஆனா உன்னோட அண்டர்ஸ்ட் பார்த்து பவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லு. நீ கஷ்டப்படுறத பார்த்து தான் நாங்க தலை வணங்கி நின்றுருக்கோம். உன்னோட கஷ்டம் தான் தாங்க முடியாம உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் மனித குலத்துக்கு இது வரைக்கும் வந்திருந்தாலும், உலகமே குலுங்குனாலும் நாங்க வந்து குலுங்கியிருக்கோம். ஆனா உனக்காக தான் நாங்க பவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுது. Second voice. Never such a sound before to the Indian waves we bore. A pilot asleep on the howling sea leaped up from the deck in agony and heard and cried, Ah, who is me? And died as mad as the wild waves be. So இந்த செகண்ட் வாய்ஸ் வந்து அந்த ஸ்ப்ரிங்ல இருந்து வர்றதுதான். அது வந்து தண்ணி எல்லா விதமான தண்ணி. அந்த இடத்துல ஓஷனா அது பேசுது. Never such a sound before to the Indian waves we bore. அப்ப அந்த நீர் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இப்படி ஒரு சத்தம் உன்னோட அழுக சத்தம் மாதிரி எங்கேயுமே கேட்டதே இல்ல. நீ அழுது சத்தம் போட்டு அன்னைக்கு கர்ஸ் பண்ண பாத்தியா? அந்த சத்தம் கேட்டு ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு டெக்ல வந்து அதாவது ஒரு ஸ்டார்மிஷ் சீல தன்னோட ஷிப்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தன் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் மேட் ஆகி செத்துட்டான். அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது உன் வாய்ஸ்ன்னு செகண்ட் வாய்ஸ் சொல்லுது. Third voice. By such dread words from earth to heaven, my still realm was never riven. When its wound was closed, there stood darkness over the day like blood. ஐயோ கடவுளே, நீ அன்னைக்கு பேசின அந்த வேர்ட்ஸ் இருக்கே, அது எர்த்ல இருந்து ஹெவன் வரைக்கும் எதிரொலிச்சது. என்னோட அமைதியான அந்த ரியல் ஏர் சொல்லிட்டு இருக்கு. இந்த அளவு ஷேக் ஆனதே இல்ல. When its wound was closed, there stood darkness over the day like blood. ஓகே. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்குது. இட் சேஸ் ஸோ. ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து நீ சாபமெல்லாம் கொடுத்தோன்னு அந்த கர்ஸ் கேட்டுட்டு நாங்களாம் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு பிளட் அப்படியே மேலே படர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. டார்க்னஸ் வந்து எங்களை கவர் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லுது. ஃபோர்த் வாய்ஸ். அண்ட் வி ஷ்ராங்க் பேக் for dreams of ruin to frozen caves. Our flights pursuing made us keep silence. Thus and thus, though silence is a hell to us. நாங்க வேர்ல்ட்விண்ட்ஸ், நாங்க வந்து அமைதியா இருந்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு உன் சத்தம் கேட்டு நாங்க அப்படியே அமைதியாயிட்டோம். இட் மேட் அஸ் கீப் சைலன்ஸ். உன்னோட அந்த அலறல் சத்தம் எங்களை, நீ அந்த சபிச்ச அந்த கிரையிங் வேர்ட்ஸ் எங்களை வந்து பயங்கரமா பயமுறுத்திருச்சு. அண்ட் thus though silence is a hell to us. நாங்க அமைதியா இருந்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு உன் சத்தத்தை கேட்டு நாங்க அமைதியாயிட்டோம் வேர்ல்ட்விண்ட் சொல்லுது. அடுத்ததா எர்த் பேசுது. The tongueless caverns of the craggy hills cried misery. Then the hollow heaven replied misery. And the ocean purple waves climbing the land howled to the lashing winds and the pale nations heard it misery. அப்ப எர்த் சொல்லுது, அதாவது
கேவன்ஸ், அந்த பெரிய பெரிய குகைகளாகட்டும், அந்த ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய குகைகளாகட்டும், அதெல்லாம் ஐயோ சோகமே, மிசரின்னு கத்துதான். எல்லா எலிமெண்ட்ஸும் பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, பெரிய சோகம் நடந்து விட்டது, மிசரி மிசரின்னு எல்லாம் கத்துதான், மிசரின்னு கத்துதான். த ஹாலோ ஹெவன் ரிப்ளைட், ஹெவன்ல இருந்து சத்தம் கேக்குதான், மிசரி அப்படின்னு கேக்குதான். ஓஷன் பர்பிள் வேவ்ஸ்ல இருந்து கேக்குதான். அதே மாதிரி எல்லா நேஷன்ஸ்ல இருந்து என்ன கேக்குதான், மிசரி மிசரின்னு சத்தம் கேக்குதுன்னு எர்த் சொல்லுது. அன்னைக்கு நீ நீ அந்த சபதம் கொடுத்தோம்னா எல்லா பக்கம் வந்து அப்படி ஒரு எல்லாம் மிசரி மிசரின்னு கதறாங்க இந்த Prometheus. I hear a sound of voices, not the voice which I gave forth. நீங்க நிறைய வாய்ஸ் சொல்றீங்க, ஆனா நான் என்ன சபிச்சேனே நீங்க சொல்லலையே. நிறைய வாய்ஸ் எனக்கு கேக்குது, இப்ப எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க, பட் எனக்கு நிறைய வாய்ஸஸ் கேக்குது, நான் என்ன வாய்ஸ் சொன்னேன் நீங்க சொல்லலையேங்கிறான். Mother, thy sins and thou scorn him, without whose all-enduring will beneath the fierce omnipotence of Jove, both they and thou had vanished like thin mist unrolling on the morning wind. Know ye not me? அப்போ மதர்ன்னு அவன் சொல்றது ஏர்த்த பார்த்து சொல்றான், thy sons and thou scorn him. நாங்க உன்னோட மகன் தானா, உன்னை வந்து நீ எங்களை வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஸோ ஏர்த்தை பார்த்துதான் அவனுக்கு வந்து அந்த அந்த நீ வந்து என்னோட மதர் இல்லையா, நீயும் உன்னோட சன்ஸும் உன்னை சேர்ந்த அந்த எலமெண்ட்ஸும் எல்லாரும் என்ன அவனை வெறுத்தீங்க தானே, ஜியஸை வெறுத்தீங்க தானே. வித் ஹூஸ் ஆல் என்டியூரிங் வில் பெனித் த ஃபியர்ஸ் ஆம்னிபட்டன்ஸ் ஆஃப் ஜோப். ஜோப் வந்து அவ்வளோ ஆம்னிபட்டன்ட், ஒரு வில்லன் மாதிரி நடந்துகிட்டான். போத் தே அண்ட் தவ் ஹேட் வேனிஷ்ட் லைக் தின் மிஸ்ட் அன்ரோல்ட் ஆன் த மார்னிங் விண்ட். நோ ஈ நாட் மீ த டைட்டன் who had made his agony the barrier to years else all conquering foe. இப்போ உங்க எல்லாருக்கும் எனிமியா அந்த ஜிஎஸ் நான் எதிர்த்ததுனால தானே நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க, நான் மட்டும் எதுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும். they and thou had vanished, நீங்களும் உங்களோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே தின் மிஸ்ட் மாதிரி மறைஞ்சு போயிருப்பீங்க. என்ன உங்களுக்கு தெரியலையா, நான் தான் அந்த டைட்டன், உங்க எல்லாத்தையும் காப்பாத்தினவன் நான் தானே அப்படின்னு சொல்றான். Now seen athwart frore vapors deep below, through whose overshadowing woods I wandered once with Asia, drinking life from her loud eyes. So this is what he says. Okay, என்ன what a titan I am, எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய பலசாலி ஸ்ட்ராங்கான ஆள் நான் தானே உங்களோட he who made his agony the barrier to all to your else all conquering foe. உங்களெல்லாம் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய அந்த ஃபோ, அந்த எனிமையான ஜிஎஸ்ட இருந்து உங்களை காப்பாத்தினவன் நான் தானே. ஓ ராக் embosomed lawns and snow-fed streams now seen athwart floor vapors deep below. அந்த இதை சொல்றான், அங்க ராக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்னோஃபெட் ஸ்ட்ரீம்ஸ், ஸ்னோவாலான அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் கொண்டு அந்த அழகான ஒரு வேலி கீழே இருக்கான், அதை பார்த்து சொல்றான். Through whose overshadowing woods I wandered once with Asia. நான் உங்களோட அந்த woods, அந்த மரத்தின் நிழல்ல நான் என்னோட லவ்வர் ஏஷியாவோட நடந்து போயிருக்கேன் இல்லையா. ட்ரிங்கிங் லைஃப் ஃப்ரம் ஹர் லவுட் ஐஸ், அவளோட காதல் எனும் அந்த அமுது சுரக்கும் அவளோட கண்கள்ல பாடம் கத்துக்கிட்டே நான் உங்களோட ஃபீல்ட்ஸ்ல நடந்து போயிருக்கேன் இல்லையா. என்ன தெரியலையா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க, ஏன் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்கிறான். Why scorns the spirit which informs you now to commune with me? ஏன் உன்னோட அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, என்கிட்ட ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்குது. டு கம்யூன் வித் மீ, why are they not communicating with me? Me alone who checked as one who checks a fiend drawn chariot. நான் தானே உங்களுக்கு ஒரு செக்கா இருந்தேன், என்னை வச்சு தானே நீங்க என்ன பண்ணீங்க, உங்க எதிரியை வந்து சமாளிச்சீங்க. The falsehood and the force of him who reigns supreme. யாரு, அந்த ஜிஎஸ் தான் சொல்றாங்க. அவன் வந்து falsehood, force of him who reigns supreme. அவன் தான் எல்லாத்துக்கும் பவர்ஃபுல்லா சூப்பர் பவரோட ரூல் பண்ணிட்டு இருக்கான். And with groans of pining slaves fills your dim glens and liquid wilderness. எவ்வளோ ஈஸியா உங்களை எல்லாம் பிடிச்சு அவன் ஸ்லேவ்ஸ் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் நான் காப்பாத்திட்டு நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், என்கிட்ட பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். Why answer ye not still, brethren? Brothers, why don't you, அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கேட்கிறான். Brothers, why don't you answer me அப்படின்னு கேட்கிறான். எர்த் சொல்லுது, they dare not அப்படின்னு. இல்ல, அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. Prometheus, who dares, for I would hear
that curse again. சரி, யாரு தைரியமா சொல்றீங்க? சொல்லுங்க. நான் வந்து அந்த curse திரும்ப கேட்க ஆசைப்படுறேன். What an awful whisper rises up. It is scarce like sound. It tingles through the frame, as lightning tingles hovering ere it strike. Speak, spirit, from thine inorganic voice. I only know that thou art moving near and low. How cursed I am. So here he sees a spirit now, it is rising. Okay, ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஒன்று எந்திரிச்சு அவன் கிட்ட வருது. அதை பார்த்து அவன், ஓ உனக்கு இந்த தைரியம் இருக்கா, நான் என்னோட கர்ஸ் ஞாபகம் இருக்கா, வாட் அன் ஆஃபுல் விஸ்பர் ரைசஸ் அப், ஒரு ரகசியம் எழுந்து என்கிட்டே வருகின்றதே. இட் இஸ் கேஸ் லைக் சவுண்டு மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமா என்கிட்ட வருது. அஸ் லைட்னிங் டிங்கிள்ஸ் ஹோவரிங் எரேட் ஸ்ட்ரைக், எப்படி வந்து ஒரு லைட்னிங், ஒரு இடி இடிச்சு மின்னல் அடிக்கிறதுக்கு முதல் லேசா பரபரன்னு இருக்குமோ வானம், அது மாதிரி ஒரு சத்தமா இருக்கான். ஸ்பீக் ஸ்பிரிட் ஃப்ரம் thine inorganic voice. I only know that thou art moving near and love. How cursed I am. ஆனா நீ வர என் பக்கத்துல ஏதோ சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. மை டியர் ஸ்பிரிட், டெல் இட் டு மீ. நான் எப்படி அவனை கர்ஸ் பண்ணேன்? கம் ஆன் டெல் மீ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். The earth, how canst thou hear who knowest not the language of the dead அப்படிங்கிறான். உனக்கு எப்படி கேட்கும்? அந்த ஸ்பிரிட் சொன்னாலும் அது வந்து டெட் ஸ்பிரிட், இறந்து போன ஒருத்தனோட ஆவி வருது, அந்த லாங்குவேஜ் உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி எர்த் வந்து கேக்குது. ஸோ தட் இஸ் த கொஸ்டின் ஆஃப் எர்த். உனக்கு யூ when you cannot hear the voice of the dead, எப்படி இந்த ஸ்பிரிட் பேசுறது கேட்கும் அப்படின்னு. Thou art a living spirit, speak as they. அப்ப அவன் சொல்றான், இல்ல இது டெட் ஸ்பிரிட் கிடையாது, லிவிங் ஸ்பிரிட் தான், பேசலாம் அப்படிங்கிறான். The earth, I dare not speak life like life, lest heaven's fell king should hear and link me to some wheel of pain more torturing than the one whereon I rode. அவன் என்ன சொல்றான்னா, அது டெட் ஸ்பிரிட் அதால பேச முடியாதுன்னு சொல்லல. அப்ப யூ ஆர் லிவிங் ஸ்பிரிட், அதாவது எர்த்தை பார்த்து தான் சொல்றான். யூ ஆர் அ லிவிங் ஸ்பிரிட் மை டியர் எர்த், நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறப்போ எர்த் என்ன சொல்றதுன்னா, ஐ டேர் நாட் ஸ்பீக் லைக் லைஃப், நான் உண்மை இப்போ சத்தமா சொல்ல முடியாது. லெஸ் ஹெவன்ஸ் ஃபெல் கிங், ஏன்னா அப்படி நான் சொன்னேன்னா ஹெவனோட அந்த கிங் இருக்கான் இல்லையா, ஜியஸ் இருக்கான் இல்லையா, ஹீ ஷுட் ஹியர் அண்ட் லிங்க் மீ டு சம் வீல் ஆஃப் பெயின் மோர் டார்ச்சரிங் தன் த ஒன் வேர் ஆன் ஐ ரோல். என்ன சொல்றேன்னா, நான் இப்ப சொல்றது உனக்கு, நான் சொல்றது அவனுக்கும் கேட்டுச்சு, ஜிஎஸ்க்கு கேட்டுச்சுன்னா அவன் ஆல் பவர்ஃபுல், அவனு கேட்டுரும். அப்படி கேட்டுச்சுன்னா அவன் என்னையும் ஒரு வீல் ஆஃப் பெயின்ல கொண்டு போய் விட்டுருவான். ஆல்ரெடி என்னை துன்புறுத்திட்டு தான் இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு, இப்ப செஞ்சேன்னா ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அது சொல்லுது. Subtle thou art and good, and though the gods hear not this voice, yet thou art more than God. Being wise and kind, earnestly hearken now. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு என்ன சொல்றது அந்த எர்த் அப்படின்னு சொன்னா, ஆனா நீ வந்து ரொம்ப நல்லவன், யூ ஆர் குட், ரொம்ப யூ ஆர் அ குட் பர்சன், அண்ட் தோ த காட்ஸ் ஹியர் நாட் திஸ் வாய்ஸ், நான் நம்புறேன் இந்த வாய்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு கேட்காதுன்னு, அண்ட் எட் தவ் ஆட் மோர் தென் காட், நீ கடவுளுக்கு மேலானவன், அந்த ஜிஎஸ்க்கு மேலானவன் நீ. பீயிங் வைஸ் அண்ட் கைண்ட், ஏர்னஸ்ட்லி ஹாக்கின் நவ், இப்போ கேளு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எர்த் வந்து சொல்லுது. ஸோ லிசன் டு மீன் சொல்லுது, பட் இட்ஸ் நாட் இன்ஃபார்மிங் எனிதிங். இப்போ ப்ராமித்தியஸ் சொல்றான், அப்ஸ்கியர்லி ஐ கோ ஃபாஸ்ட், ஓகே லிட்டில் பிட் ஃபாஸ்டா போறேன். அப்ஸ்கியர்லி த்ரூ மை பிரெயின் லைக் ஷேடோஸ் டிம் ஸ்வீப் awful thoughts rapid and thick. I feel faint like one mingled in entwining love, yet it's not pleasure. எனக்கு வந்து அப்படியே என்னோட பிரெயின் வந்து ரொம்ப வேகா இருக்கு, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஒரு மாதிரி ஆஃபுல் தாட்ஸா இருக்கு. ஐ ஃபீல் ஃபெயிண்ட் லைக் ஒன் மிங்கிள்ட் இன் என்ட்வைனிங் லவ், அப்படின்னா ஒரு காதல்ல விழுந்தவனுக்கு ஒரு குழப்பம், ஒரு அன்பு, எல்லாம் மிக்சடா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், எனக்கு அது இல்லை அப்படிங்கிறான். ஓகே, த எர்த், நோ thou canst not hear, thou art immortal and this tongue is known only to those who die. இப்போ சொல்லுது, நான் சொல்றேன் ஆனா உனக்கு வந்து கேட்க மாட்டேங்குது, ஏன்னா நீ இம்மார்டல், உன்னால சாக முடியாது, அதனால நான் பேசுற வார்த்தைகளும் உனக்கு கேட்கல அப்படின்னு யார் சொல்லுது. ப்ராமித்தியஸ், அண்ட் வாட் ஆர்ட் thou, ஓ மெலன்கலி வாய்ஸ், சரி இவ்வளோ பேசுற, என்னோட சோகமா வந்து என்னால நான் பேசுறது எனக்கு கேட்கலன்னு சொல்றீங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு எர்த்தோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, எந்த எலமெண்ட்னு தெரியல. அப்போ எர்த் சொல்லுது, ஐ am the earth, நான் தான் எர்த், தை மதர், உன்னுடைய தாய் நான், she within whose stony veins to the last fiber of the loftiest tree whose thin leaves trembled in the frozen year joy ran as blood within a living frame. எப்படி இந்த மரங்கள் எல்லாம் இங்க இருந்து
என்கிட்ட இருந்து பிறக்குதோ அது மாதிரி when thou didst from her bosom like a cloud of glory arise a spirit of keen joy. நீயும் என்னிடம் இருந்து பிறந்தவன் தான், என்னோட குழந்தை தான் நீயே. And at thy voice her pining sons uplifted their prostrate brows from their polluting dust, and our almighty tyrant with fierce dread grew pale until his thunder chained thee here. நீ பிறந்து வளர்ந்தப்போ என்னோட மத்த சன்ஸ் எல்லாம் அப்படியே உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இந்த டைரண்ட் இருக்கானே நம்ம காட் ஜீயஸ், அவன் மட்டும்தான் உன்னை பார்த்து ஹி க்ரூ பேல், அவன் பயந்துட்டான். நீ அவ்வளோ பெரிய பலசாலி, அவ்வளோ நல்லவன், நீ உன்னை பார்த்து பயந்தது ஜீயஸ். அன்டில் ஹிஸ் தண்டர் செயின் தி ஹியர், அதனாலதான் ஏதோ சொல்லி உன்னை எப்படியோ கட்டிங்க போட்டுட்டான். உன்னை ஜெயிக்க முடியாது, அவன் உன்கிட்ட தோத்துருவான்னு பயந்துதான் அப்படி பண்ணான்னு சொல்லுது. Then see those million worlds which burn and roll around us. The inhabitants beheld my sphere light wane in wide heaven. The sea was lifted by the strange tempest. A new fire from earthquake rifted mountains of bright snow shook its portentous hair beneath heaven's frown. earth it is describing எப்படி அது it was celebrating its son டைட்டன். அந்த இவன் இருக்கான் இல்லையா ப்ராமித்தஸோட அந்த வளர்ந்தது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா எர்த் சொல்லிட்டு இருக்கு. நீ பேசுறப்போ எல்லா எர்த்துல இருந்த எல்லா ஜீவனும் எந்திரிச்சு உன்னை பார்த்தது, அவ்வளோ சந்தோஷப்பட்டது. ஆனா உன்னை பார்த்து பொறாமப்பட்ட ஜீயஸ் என்ன பண்ணான், தண்டர் வச்சு உன்னை இங்க கட்டி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி தண்டர் அன்டில் இஸ் தண்டர் செயின்டு தி ஹியர் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் உன்னை கட்டி போட்டோன்னு என்னால தாங்கவே முடியல. என்னோட இந்த லைட் இட் ஸ்டார்டட் வேனிங் இன் வைட் ஹெவன் அப்படிங்குது. ஏன்னா மை ஸ்பியர் என்னை சுத்தி அப்படி ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருக்கும், அதெல்லாம் வேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. தி sea was lifted by strange tempest. sea அப்படியே கொதிச்சு டெம்பஸ்ட உருவாக்குச்சு. அதே மாதிரி எல்லாமே என்னோட ஏத்துல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் என்ன ஆகுது, வெக்ஸ்ட் அப்படிங்குது, ரொம்ப வெறுத்து போச்சு. உன்னை இங்க செயின் பண்ணோன்னு எதுவாலே அது தாங்கவே முடியல. அதெல்லாம் உன்னோட பிரதர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுச்சான், ரொம்ப அப்படியே ஷேக் ஆகுது. உன்னோட அந்த துன்பத்தை தாங்க முடியாம எல்லாம் கோவப்பட்டுச்சு. when plague had fallen on man and beast and worm, அப்போ ஒரு பிளேகே வந்துருச்சு, உலகத்து மேல ஒரு பெரிய டிசீஸ் வந்துருச்சு. அப்புறம் ஃபெமைன் வந்துச்சு. and black blight on herb and tree, ஹர்புக்கு அந்த செடிகள் புட்கள் மரங்கள் எல்லாத்து மேலயும் ஒரு டிசீஸ். and in the corn and vines and meadow grass, இது எல்லாத்து மேலயும் ஒரு வியாதி பரவிருச்சு. ஓகே, ஒரு பாய்சனஸ் வீட்ஸ் மாதிரி ட்ரைனிங் தேர் க்ரோத், அதோட க்ரோத் எல்லாத்தையும் செடி கொடிகளோட க்ரோத் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. உடனே கட்டி போட்டோன்னு என்னாச்சு, எர்த்துக்கிட்ட இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் தன்னோட பவர்ல இருந்து குறையுது. எர்த்துல வளர்ந்துட்டு இருக்கிற எல்லா பிராணிகளும் அதோட வளர்ச்சியெல்லாம் குறைஞ்சு போச்சு. நிறைய டிசீஸ் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. வித் த கண்டேஜியன் ஆஃப் அ மதர்ஸ் ஹேட் breathed on her children's destroyer. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் ஒரு மதர், என்னோட சைல்டு உன்னை போய் அவன் கட்டி போட்டு உன்னை துன்புறுத்துறப்போ என்னோட அந்த வெறுப்புல சைல்ட்ஸ் டிஸ்ட்ராயர் மேல நான் கோபத்துல இருந்தப்போ என்கிட்ட இருந்த எல்லா, அதாவது எர்த் மேல இருந்த எல்லா விஷயங்களும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியும் நார்மலா இல்ல, நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாகுது. எஸ் ஐ ஹர்ட் தை கர்ஸ், ஆமா எனக்கு உன் கர்ஸ் கேட்டது. த விச் இஃப் thou remembered not, உனக்கு ஞாபகம் இல்லைனாலும், yet my innumerable seas and streams, mountains, caves and winds and yon wine air and the inarticulate people of the dead preserved a treasured spell. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், உனக்கு தான் ஞாபகம் இல்லாம போச்சுனாலும் இந்த எலமெண்ட்ஸ் இறந்து போனவங்க எல்லாருக்குமே நீ அன்னைக்கு சொன்ன கர்ஸ் ஞாபகம் இருக்கும். we mediate in secret joy and hope those dreadful words but dare not speak them. நாங்க எல்லாமே எங்களுக்குள்ள அதை நினைச்சு பார்த்து ஒரு வேவ் லென்த்ல நாங்க எல்லாம் அதை வேற மாதிரி வெளிப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கிறோம் உன்னோட சபதத்தை நினைச்சு. ஆனா எங்களால அதை சொல்ல முடியல, உன்கிட்ட உனக்கு புரியுற மாதிரி எங்களால சொல்ல முடியலன்னு சொல்லலாம். Prometheus, venerable mother, all else who live and suffer take from thee some comfort, flowers, fruits, happy sounds, and love though fleeting. These may not be mine, but mine own words I pray, deny me not. My dear mother, உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து எத்தனையோ ஜாய்ஸ் எடுத்துக்குவாங்க, நான் பெருசா ஒன்னும் கேட்கலையே, என்னோட ஓன் வேர்ட்ஸ் நான் சொன்ன வார்த்தைகளை தானே கேட்கிறேன், அதையே எனக்கு டினை பண்றீங்க அப்படின்னு ப்ராமித்தஸ் கேட்கிறான். They shall be told
Ere Babylon was dust. The Magus Zoroaster, my dead child, met his own image walking in the garden. அதாவது உலகம் அழிய போறப்பதான் பார்த்து சொல்ல முடியும். அது எதுன்னு ஏர்த் வேற என்னவோ சொல்லுது, இதை சொல்லக்கூடாதுன்றத வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் அந்த கம்பேரிஷன் தான். இது நடந்தாதான், அதாவது தலைகீழா இருக்கிற விஷயம், எதுவுமே நடக்காத விஷயம் நடந்தாதான் உனக்கு இதை நாங்க சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஓகே, one that which thou beholdest, but the other is underneath the grave, where do inhabit the shadows of all forms that think and live, till death unite them and they part no more. Dreams and the light imaginings of men, and all the faith creates, or love desires, terrible, strange, sublime, and beauteous shapes. There the what and dust hang, a writhing shade. Mid whirlwind peopled mountains, all the gods are there, and all the powers of nameless worlds, vast captured phantoms, heroes, men and beasts அப்படின்னு சொல்லுது. Earth is describing something like hell. Hell மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா அண்டர்நீத் த கிரேவுக்கு கீழே வந்து மனுஷங்க எல்லாம் போனோம்னா டெத்ல வந்து அவங்க யுனைட் ஆகிற இடம், மனுஷங்கெல்லாம் யுனைட் ஆகிற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் எல்லாரோட ஆவிகளும் போய் அங்கதான் போய் நின்றுருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி எர்த் சொல்லுது, தேர் த வாட் அண்ட் டஸ் ஹேங் அ ரைட்டிங் ஷீட். அங்க நீ போனதுக்கு அப்புறம் மிட் whirlwind peopled mountains, all the gods are there, and all the powers of nameless worlds. அங்க எல்லாருமே இருப்பாங்க, காட்ஸ் எல்லாம் கூட அங்க இருப்பாங்க. Vast captured phantoms, heroes, men, beasts, and demogorgon, a tremendous gloom, and he the supreme tyrant on his throne of burning gold. அங்க வந்து அந்த supreme tyrant Zeus கூட இருப்பான். Son, one of these shall utter the curse which all remember. இதுல ஒருத்தவங்க அந்த கோஸ்ட்ஸ்ல ஒண்ணு வந்து உனக்கு அந்த கர்ஸ் ஞாபகப்படுத்தும். Call at will thine own ghost, or the ghost of Jupiter. உன்னோட கோஸ்டோ இல்ல ஜூபிட்டரோட கோஸ்டோ, Hades or Typhon, or what mightier gods from all profile evil since their ruin have sprung and trampled on my prostrate sons. Ask and they must reply. So அங்க போய் நீ கேட்டேன்னா அந்த இடத்துல கேட்கிறப்போ உனக்கான பதில் கிடைக்கும். So the revenge of the supreme may sweep through vacant shades as rainy wind through the abandoned gate of a fallen palace. So அங்கதான் அந்த abandoned gate இருக்க இடத்துலதான் உனக்கான ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எர்த் சொல்லுது. ஓகே, இப்போ கிடைக்காதப்போ ரொம்ப லேட் ஆகும்ன்றதான் இவ்வளோ விஷயமா எர்த் வந்து சொல்லிட்டு இருக்கு. நீ இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டெட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ற இடத்துலதான் அது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லுது. இந்த ஆஃப்டர் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு உலகம், அதுல போய் நீங்க எல்லாம் இணைப்போம், அந்த இடத்துலதான் உனக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எர்த் வந்து இங்க சொல்லுது. ஓகே, ரைட். Okay. Now, Prometheus says, Mother, let not aught of that which may be evil pass again my lips, or those of aught resembling me. சொல்றான், மதர் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, எனக்கு என்னோட கோபத்துல திரும்பவும் நான் ஏதாவது வார்த்தைகளை விட்டுற போறேன். ஓகே, ஈவில் வந்து என் லிப்ஸ்ல இருந்து திரும்ப வரப்போகுது. ஆர் தோஸ் ஆஃப் ஆட் ரிசம்பிளிங் மீ, இல்ல என்ன சேர்ந்து யார்ட்டு இருந்தாவது வரப்போகுது. ஃபேண்டசம் ஆஃப் ஜூபிட்டர் அரைஸ் அப்பியர் அப்படின்னு ஒரு ஆணையிடுற மாதிரி சொல்றான். ஜூபிட்டர் அதாவது ஜேயஸோட ஒரு ஆவி மாதிரி இருக்குது, எந்திரிச்சு எனக்கு சொல்லு, நான் என்ன பேசுறேன் அப்படின்னு கேட்கிறான். இது என்னன்னா அந்த சொல்ற அந்த எர்த் சொல்ற அந்த வேர்ல்டு வந்து நம்மளால உருவகப்படுத்த முடியல. அது வந்து கைண்ட் ஆஃப் இமேஜினேஷன் ரியல் மாதிரி இருக்குது. அது இன்னொரு வேர்ல்டு, அந்த வேர்ல்டுல எல்லாரோட மெமரியும் ஆவிகளும் இருக்கும், அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் எர்த் சொல்லுது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இமேஜின் தான் பண்ணிக்க முடியும். இட் இஸ் அ பேரலல் வேர்ல்டு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வேர்ல்டுல இருக்கிற அந்த ஸ்பிரிட்ஸ், நம்மளோட ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கும், அதை எழுப்பி நீ பேசலாம் தான் இப்போ வந்து மதர் எர்த் சொல்லியிருக்கு. அதுல தான் ப்ராமித்தியஸ் என்ன பண்றான்னா ஃபேண்டசம் ஆஃப் ஜூபிட்டரோட ஆவி மாதிரி இருக்கிறத எழுப்புறான். கூப்பிட்டு எனக்கு அப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த செகண்ட் எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். 220 லைன்ஸ் நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.